ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் கார்லிக் பெப்பர் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு 2 பச்சை மிளகாவை நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சின்ன சின்னதாக இருக்கிற மாதிரி 20 பூண்டு பல் எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 1.5 டீஸ்பூன் மல்லி விதை சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடுனது எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கூடவே ஒரு தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தக்காளியும் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த விழுதை சேர்த்துக்கலாம். அரைச்ச மசாலா சேர்த்துட்டு 2 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு கூடவே சிக்கனை சேர்த்துக்க போகிறேன். 1/2 கிலோ சிக்கனை நான் தண்ணியில் உப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தண்ணி இல்லாமல் இப்போ இந்த சிக்கனை சேர்த்துக்கிறேன். மசாலோட சிக்கனை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். சிக்கனை நல்லா 2-3 நிமிஷத்துக்கு வதக்குனதுக்கு அப்புறமா இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம குக் பண்ணிக்கலாம். சிக்கன் வேகணும், அதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம். இந்த அளவுக்கு கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு மேலே ஒரு மூடி போட்டுட்டு நம்ம குக் பண்ணிக்கலாம். குறைஞ்சது 15-20 நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ணணும். கரெக்டாக ஒரு 15-20 நிமிஷம் குக் பண்ணால் போதும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணிக்கிறேன். அப்பப்போ மூடியை எடுத்துகிட்டு கொஞ்சம் லைட்டாக கலந்து கொடுத்துட்டு திரும்பவும் மூடி போட்டு மூடி வச்சுட்டு குக் பண்ணிக்கலாம். சிக்கன் பார்த்தீங்கன்னா 15 நிமிஷத்துக்கு நான் குக் பண்ணிக்கிட்டேன். நல்லா வெந்து வந்துருச்சு. தண்ணி எவ்வளோ சேர்த்துருந்தோம் எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணால் போதும், கரெக்டாக இருக்கும் நமக்கு சிக்கன் சாப்பிட. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இது கூட மிளகுத்தூள் சேர்த்துட்டு குக் பண்ணும்போது இருக்கிற எக்ஸ்ட்ரா தண்ணியும் நல்லா ட்ரை ஆகிடும். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் சேர்த்துட்டு 2 நிமிஷத்துக்கு நல்லா நான் வதக்கிட்டேன். இப்போ கடைசியாக இது கூட பொடியாக நறுக்கிய கொத்தமல்லியை கொஞ்சம் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக கலந்து விட்டுட்டா போதும். நல்லா டேஸ்டியாக கார்லிக் பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. நல்லா டேஸ்டியாக சிக்கன் வாங்கினீங்கன்னா இது போல் நீங்கள் உங்களுடைய வீட்டில் பூண்டு மிளகு சிக்கன் ஃப்ரை செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். Thank you.